ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆரோக்கியம். மல்கியா 4:2 சொல்லுகிறது, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறதை சுட்டிக்காட்டும்படி கர்த்தர் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு கொழுத்த கன்றை காண்பிக்கிறார். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடங்கி இருக்கிறவர்கள் கொழுத்த கன்றை போல ஆரோக்கியமும் திடகாத்திரமும் பெறுகிறார்கள். மேலும் உன்னதமானவருடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறவர்கள் புறப்பட்டு போகும்போது சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கன்றுகளைப் போல துள்ளி குதித்து செல்லுவார்கள். அதிகாலை ஜெப நேரங்கள் என்பவை கர்த்தரின் கரங்கள் நம்மை அணைக்கிற நேரங்களாய் இருக்கின்றன. அதிகாலையில் ஜெபித்துவிட்டு ஒரு நாளை துவக்கும் போது ஒரு தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் பலனும் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அந்த நாளை சந்திப்பதற்கான சத்துவத்தையும் வல்லமையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தபோது ஒரு பெரிய செட்டை போல மேக ஸ்தம்பங்கள் அவர்களை மூடியிருந்தது. ஆகவே வனாந்திர வெயிலின் அகோரம் அவர்களுக்கு தெரியவில்லை. பகலில் பறக்கும் அம்புகளாலும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களாலும் அவர்களை தாக்க முடியவில்லை. அவர்கள் காண்டாமிருகத்தைப் போல பலம் கொண்டார்கள். இஸ்ரவேலிலே பலவீனமானவன் ஒருவனும் இருந்ததில்லை. மோசே குறித்து வேதம் கொடுக்கும் சாட்சி என்ன? மோசேக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் மங்கவும் இல்லை, கால்கள் தள்ளாடவும் இல்லை. பகலிலே தேவனுடைய செட்டைகளாக மேகஸ்தம்பங்களும் இரவிலே தேவனுடைய செட்டைகளாக அக்கினி ஸ்தம்பங்களும் இஸ்ரவேல் புத்திரரை வழிநடத்தி சென்றன. அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் விளங்கினார்கள். இன்றைய உலகில் பல வாலிபர்கள் பலனற்றும் திடனற்றும் தள்ளாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாணவ பருவத்திலேயே புகைப்பிடித்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கஞ்சாவை புகைத்து நோஞ்சான்களாக தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். ஆம், கர்த்தருடைய சட்டைகளுக்கு வெளியே ஆரோக்கியம் இருப்பதில்லை. வெளியே வியாதிகளும் துன்பங்களுமே நடமாடுகின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையும் மாத்திரைகளுமே செட்டைகள். சினிமா நடிகராய் இருந்துவிட்டு பின்னர் கர்த்தரண்டை வந்த சகோதரர் ஏவிஎம் ராஜன் அவர்கள் தன்னுடைய சாட்சியிலே ஒருமுறை இவ்வாறு குறிப்பிட்டார், நான் பயங்கரமான நோயினால் தாக்கப்பட்டு நடைப்பிணமாக நடக்கவே முடியாமல் இருந்தேன். மருத்துவர்களால் என்னை குணமாக்க முடியவில்லை. மருத்துவமும் மருந்துகளும் என்னை கைவிட்டன. அப்பொழுதுதான் இயேசுவின் சட்டைகளின் மறைவை குறித்து அறிந்து அவரண்டை ஓடி வந்தேன். கர்த்தர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கினார். இன்றைக்கு கர்த்தருடைய பணியை முழு பலத்தோடு செய்து வருகிறேன் என்றார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். உங்களுடைய நோய்களை நீக்கி ஆரோக்கியம் தந்தருளுவார். இன்றைய நினைவிற்கு எரேமியா 30:17, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 14, 15 மற்றும் 16ஆம் அதிகாரங்கள். மாலை மார்க் 12ஆம் அதிகாரம் 28 முதல் 44ஆம் வசனம் முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சட்டைகளுக்கு ஓடி வாருங்கள். அங்கே நீங்கள் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெறுவீர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.